நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாசி கருவாடு தொக்கு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் மாசி கருவாடு. இதை நச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா எவ்வளோ நாள் வதக்கினாலும் அது கெட்டு போகாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாக்கிக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி பச்சைப்பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். நான் இதிலே ஜீரகம் போட்டு திரிச்சிட்டதுனால தனியாக சேர்க்கல, நீங்கள் தனியாக சேர்க்கலாம் சேர்த்துக்கங்க. இந்த தொக்குக்கு தண்ணி தேவையில்லை, ஆனால் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மசிவு தேவைன்னு சொன்னால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதளவுக்கு கொதிக்க வைங்க. நல்லா தண்ணி 2 ஸ்பூன் மாசி கருவாடை சேர்த்துக்கலாம். இது அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். மாசி தொக்கு